யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண தேதியில அதுக்குள்ள எவ்ளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு நாம பிப்ரவரி 4ஆம் தேதியோட ஆச்சரியமான, யாருக்குமே தெரியாத சில கதைகளை தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த பயணத்தை நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு. அதுல இந்த பிப்ரவரி 4ல மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா இது வெறும் ஒரு தேதி மட்டும் இல்ல. இது வரலாறு, அறிவியல், அப்புறம் மனுஷனோட விடாமுயற்சி, இதை எல்லாமே சந்திக்கிற ஒரு புள்ளி. இந்த ஒரே ஒரு தேதி நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அறிவுசார் வரலாற்றோட குறுக்குச்சாலையா இருக்கு. இது எல்லாமே சும்மா தற்செயலா நடந்ததா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான தொடர்பு இருக்கா? வாங்க, என்ன தொடர்புன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சும்மா இந்த லிஸ்ட பாருங்களேன். கணிதம், இயற்பியல், காட்சி இயக்கவியல்னு பல முக்கியமான துறைகள்ல பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த எத்தனையோ மேதைகள் இந்த ஒரே ஒரு தேதியோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. இத்தனை பேருடைய பிறப்பும் இறப்பும் ஒரே நாள்ல குவிஞ்சிருக்கிறது சும்மா ஒரு தற்செயலான விஷயமா இருக்குமா? சரி, இப்போ இந்த பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒரே ஒருத்தரோட ஆழமான கதைக்குள்ள போகலாம். இது வெறும் அறிவு பத்தின கதை இல்ல. இது மனுஷனோட விடாமுயற்சி, உயிர் வாழ்றதுக்கான போராட்டம் பற்றிய கதை. இது அலெக்சாண்டர் ஓப்பன்ஹைமோட கதை. ஓப்பன்ஹைம் நம்பர் தியரியில ஒரு பெரிய கணித மேதை. ஆனா 1942ல சிங்கப்பூர்ல ஜப்பானிய படைகளால ஒரு போர்க்கைதியா பிடிக்கப்பட்டப்போ அவரோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த ஒரு வாக்கியமே போதும் அவர் பட்ட கஷ்டங்களை நாம புரிஞ்சுக்க. கணித உலகத்தோட ஒரு பெரிய மேதை சாங்கி போர்க்கைதிகள் முகாம்ல அனுபவிச்ச கொடுமைகளை இந்த சில வார்த்தைகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இதான் மனுஷனோட மன உறுதியோட உச்சம்னு சொல்லலாம். நினைச்சு பாருங்க, சிறையோட கொடுமைகளுக்கு நடுவுல கூட அறிவோட மேல இருந்த காதல் அவருக்கு குறையவே இல்ல. சக கைதிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு ஒரு யூனிவர்சிட்டியே உருவாக்கியிருக்காரு. போருக்கு அப்புறம் அவர் மலேசியாவோட கல்வி வளர்ச்சிக்கு ஒரு தூணாவே இருந்திருக்காரு. இப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கதையில இருந்து இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியோட சம்பந்தப்பட்ட உலகத்தையே மாத்துன சில சிந்தனைகள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பலாம். அடுத்து நாம பேச போறது நம்ம இந்திய இயற்பியல் மேதை சத்யேந்திரநாத் போஸ பத்தி. அவர் பிப்ரவரி 4, 1974ல தான் காலமானார். பிரபஞ்சத்துல இருக்கிற பாதி துகள்கள் அவருக்கு கீழ்ப்படியுது அப்படிங்கிற இந்த ஒரு வரி அவரோட முக்கியத்துவத்தை சொல்ல போதுமானது. ஆமாங்க, போசான் துகள்கள்னு சொல்றோம்ல, அது அவரோட பெயர்ல இருந்து வந்ததுதான். நாம எப்படி விமானத்துல எல்லாம் ஈஸியா பயணம் பண்றோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த லுட்விக் பிராண்டல் தான். அவரோட பவுண்டரி லேயர் தியரி விமான பயணத்தை பத்தின நம்ம புரிதலையே மொத்தமா மாத்திடுச்சு. இந்த தேதியோட சம்பந்தப்பட்ட இன்னொரு பெரிய விஞ்ஞானி தான் லாரன்ஸ். அவரோட வேலை ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டுக்கே ஒரு அடித்தளமா இருந்துச்சு. அப்ப பாருங்க, இந்த ஒரே தேதி அறிவியலோட வெவ்வேறு துறைகளை சேர்ந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களை ஒன்னு சேர்க்குது. சரி, இப்போ இந்த கதையோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பகுதிக்கு வந்திருக்கோம். எல்லா தடைகளையும் உடைச்சு கணித உலகத்துல தங்களோட முத்திரைய பதிச்ச 2 பெண் மேதைகளை பத்தி நாம பார்க்க போறோம். இவங்களோட கதைகள் நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். வாலண்டினா போரோக் அப்புறம் இரேனா லசிகா, இவங்க 2 பேருமே கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வந்து கணித உலகத்துல தங்களுக்குன்னு தனி வழியை அமைச்சவங்க. இவங்க 2 பேரையும் இணைக்கிற ஒரு புள்ளி இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி. வாலண்டினா போரோக் ஒரு ஆராய்ச்சியாளர் மட்டும் இல்ல, அவங்க ஒரு தலைமுறையையே உருவாக்குன ஒரு ஆசான். தன்னோட மாணவர்களோட நல்லதுக்காக போராடி அவங்கள ஒரு தாய் மாதிரி வழி நடத்திருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு அவங்க எழுதின ஆய்வு கட்டுரைகளை தாண்டியும் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. இரேனா லெசிகாவோட பயணத்தை பாருங்க. போலந்துல ஆரம்பிச்சு அமெரிக்காவோட உச்சிக்கு போன ஒரு அறிவு பயணம் இது. அறிவுக்கும் திறமைக்கும் எல்லைகளே கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். லேசிகாவோட துறை கண்ட்ரோல் தியரி. அது என்னன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாலங்கள் இடிஞ்சு விழாம தடுக்கிறது, இல்லைன்னா விமானத்தோட இறக்கைகள்ல வர்ற அதிர்வுகளை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான கணக்கு தான் இது. இது கணிதத்தை நம்ம வாழ்க்கையோட இணைக்குது. 428 இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இது இரேனா லேசிகாவோட அறிவுசார் உழைப்போட அடையாளம். அவரோட மகத்தான பங்களிப்புக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி. ஆனா இந்த தேதியோட கதை இங்க முடியல. இது இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் பல மேதைகள் இந்த வரலாற்றோட ஒரு பகுதியா மாறிட்டே இருக்காங்க. கிறிஸ் சீமான், ஆலன் பாக்கர், வில்லியம் ப்ரௌடர்னு இந்த லிஸ்ட் இன்னும் நீண்டுட்டே போகுது. இது நமக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துது. அறிவுங்கிறது ஒரு தொடர் பயணம் மாதிரி. ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டிட்டே இருக்கு. அப்போ பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரிஞ்சாலும் பிப்ரவரி 4 உண்மையிலே ஒரு பெரிய மேதைகள் பிரபஞ்சத்தையே தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. இது காலம் அப்புறம் அறிவு மூலமா நம்ம எல்லாரையும் இணைக்கிற சில மறைக்கப்பட்ட கதைகளை பத்தி யோசிக்க வைக்குது. அடுத்ததா இந்த தேதியில யாருடைய பெயர் பதியப்படும்? அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.